வெல்கம் பேக் டு ஆல் கேவிகே பிரதர் ஃபார்ம் அண்ணாக்கரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு 4 வெரைட்டியான கப்பீஸ் வந்து வெளியிலேருந்து எடுத்திருக்கோம். அதோடய அன்பாக்சிங் வீடியோவும் அதோடய ப்ரைஸு, அதை எப்படி பை பண்ணுறது, இது எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லணும்னா, அந்த செல்லர்கிட்டேருந்து வரும்போது வெறும் வாழை மட்டையெல்லாம் வச்சு பக்கா பேக்கிங்கில் வந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்தது. நல்ல குவாலிட்டியில் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்ம நிறைய ஷிப்மெண்ட் எடுத்திருக்கோம். எடுத்ததில் இவங்கக்கிட்ட நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருந்தது. ஃபிஷ்ஷோடைய குவாலிட்டியை பாருங்கள். இந்த கப்பீஸ்லாம் வந்து நம்ம என்ன ரேட்டு கொடுக்க போகிறோம்னா 100 ருபீஸ் தான் கொடுக்க போகிறோம். அல்பினோ ஃபுல் ரெட்டு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி நியர் அம்பாப்பேட்டை. நீங்கள் ஒன்றும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 99% வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அதர்வைஸ் கால் வாட்ஸ்அப், இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஒரு சில ஃபிஷ்ஷஸை நம்ம எடுத்திருக்கோம். போலார் பேரட் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்தோம். அதோடய வீடியோஸ்லாம் நம்ம எதுவும் போடலை. பட் இந்த கப்பி வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். இதில் நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, அல்பினோ ஃபுல் ரெட்டு 5 பேர் எடுத்திருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா போய் புக் பண்ணிக்கோங்க. நிறைய ஷாப்பை விசிட் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை எனக்கு பஸ்ஸில் வச்சு விடுங்க, இல்லை கொரியர் போட்டு விடுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட போட்டு விடுவோம். இது வந்து பார்த்தா ஹச்பி மசைக்கு. இதோடைய குவாலிட்டியுமே வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. அது மேலுமே சரி ஃபீமேலுமே சரி. இப்போ இதோடைய ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து குட்டி போட்டுட்டாங்க வரும்போது. இவங்களாம் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் இல்லை, இருந்தாலுமே ஒரு நல்ல குவாலிட்டியில் நம்ம எடுத்தோம், வெரைட்டிஸ்க்காக எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அதோடைய ஃபீமேல்ஸ் எல்லாமே. இந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கவரில் வரும்போதே நிறைய குட்டி போட்டு வச்சுருந்துங்க. கொஞ்சம் குட்டி அதுங்களே சாப்பிட்டுடுச்சிங்க. சாப்பிட்டது போக மீதி குட்டிங்க போட்டு எடுத்துகிட்டு வந்ததுங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய டைம் நடந்திருக்கு, ட்ராவலிங்கில் வரும்போதே குட்டி போடுறதெல்லாம். அடுத்து நம்ம இப்போ என்ன ஃபிஷ் பார்க்க போகிறோம்னா, கோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு, நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. பட்டு ட்ராவலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுதான் நமக்கு இந்த கோல்டுலேயே நடந்தது. மேலும் சரி ஃபீமேலும் சரி கொஞ்சம் கலர் டல்லாக இருந்தது. பட் ஆனால் இவங்க ஸ்ட்ரெஸ்னால் மட்டும்தான் இவங்க கலர் டல்லாக இருப்பாங்க. அவங்க ரெக்கவர் ஆகி நம்ம கொஞ்சம் லைவ் பிளான்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கனால இவங்களுமே வந்து கொஞ்சம் கலரேஷன் நல்லா வந்துடும். இது அவங்களுடைய ஃபீமேல். இவங்க எதுவுமே ஜொனல் சைஸ் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பெரிய பேரண்ட்டும் கிடையாது, ரொம்ப ஜொனல் சைஸும் கிடையாது, மீடியமான சைஸு. ஏன்னா இந்த மாதிரி வந்தால் தான் நம்மக்கிட்ட ஒரு 4-5 பேட்ச் குட்டி இறங்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்லி மொசைக் டம்போயர். சில்லி மொசைக் டம்போயர் ஃபீமேல் இவங்க. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணனா தான் நம்ம அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு போகும்போது இன்னும் நிறையா ஆஃபரோடு கொடுக்க முடியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வந்திருந்தது, சில்லி மொசைக் டம்போயரு. இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ஃபிஷ் ஆச்சு இறந்துடும் தெரியும். ஏன்னா நம்ம ஷிப்மெண்ட் எடுக்கும்போதே எப்பயுமே நடக்கிறது தான் இது. இதில் ஒரு 2 மேல் தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வால்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு வந்தது வரும்போதே. அவங்கள ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம பீட்டா கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதோடைய வின்னரும் இப்போ கொஞ்சம் நாளில் நம்ம சொல்லிவிடுவோம். ஒரு ஃபீமேல் பீட்டாஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.